நான் செங்கல்பட்டு வந்து 10 நாளாகுதுப்பா. சின்ன ஒரு உங்கள் ஆக்சிடெண்ட் ஒய்ஃப் கூட ஆயிடுச்சு. இல்லைங்களா? செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலில் தான் 10 யாரும் பேச நாளாக இருந்தேன். மாட்டாங்களா? ஏன்? ஆனால் இன்றைக்கி யாருமே இல்லை. ஒரு சின்ன சண்டையால் என் மனைவி என் பசங்க யாரும் என்கிட்ட பேசுறதில்ல. எனக்கு ஒரே ஒரு உதவி நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்டேன் முதியவர். எனக்கு நீ ஒரே ஒரு உதவின்னா மதுராந்தகம் வரையும் போகிறதுக்கான பஸ்ஸுக்கு மட்டும் காசு கொடுப்பா, எனக்கு ஹலோ அதுவே போதும். ஹலோ ஹலோ சார். ஹலோ சார் கேட்குதுங்களா சார்? ஹலோ சார் கேட்குதுங்க சார். நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதுங்களா? சொல்லுங்க சார். கேட்குது சார். எல்லப்பன் ஒருத்தர் செங்கல்பட்டு கோர்ட்டாண்ட இருக்கார் சார். யார் சார்? எல்லப்பன். எல்லப்பன். ஆமாங்க சார். அணைக்கட்டு சார். அவரு தெரியுமா சார் உங்களுக்கு? எல்லப்பன் தெரியாதா சார்? அணைக்கட்டு அவர் பர்சனல் உங்க நம்பர் இருந்தது சார். என் நம்பர் இருந்தா சார்? ஆமாங்க சார். அணைக்கட். ஆமாங்க சார். மதுராந்தகம் பக்கத்துல இருக்கு சார். மதுராந்தகம் கூட்டாங்கண்டியா? மதுராந்தகம் பக்கம் இது செங்கல்பட்டு கோர்ட்டாண்ட இருக்காரு ஆக்சுவலா அவரு. என்னாச்சு சார்? இல்லைங்க சார், அவரு பஸ் காசு இல்லைன்றாரு. அப்படிங்களா? ஆமா, அவரு உங்களுக்கு தெரியுமா? அழுக்கு ட்ரெஸ்ஸோட அழுக்கு இதோட இருக்காரு. அவரு பர்ஸ்ல இருந்து இந்த நம்பர் மட்டும் தான் கிடைச்சது. அவங்க வீட்டு நம்பர் எதுனா உங்களுக்கு தெரியுமா சார்? அவரோட போன் கொடுங்க சார். ஹலோ ஹலோ. உடம்பு சரியில்லை, ரொம்ப இதாகிடுச்சு. ஹலோ. உடம்பு சரியில்லை, அவ்வளோ ஒரு கொடுத்தாங்க. அப்புறம் பர்ஸ் எடுத்து பார்த்தாரு, உங்க நம்பர் இருந்தது. யாருன்னு சொல்லுங்கண்ணா. யாரும் இல்லை வீட்டில். யாரும் சொன்னல. யாரும் இல்லை சார் வீட்டில். சொன்னது வீட்டுல ஒய்ஃப் பசங்களாம் இல்லைங்களா? இல்லைங்களா? அவருக்கு இல்லைங்களா? உங்க ஒய்ஃப் கூட இல்லைங்களா? யாரும் பேச மாட்டாங்க. யாரும் பேச மாட்டாங்களா? ஏன்? சரி, ஓகேங்க சார். அவர் மதுராந்தகம் போற மாதிரி மட்டும் பைசா கொடுத்தாங்க பாருங்க. ஓகே சார். ஓகேங்க சார். தேங்க்யூ.